லக்ஷ்மி ஆகிய நான் என் இரண்டாவது மகள் நிலாவின் திருமணம் திடீரென நின்று போனதாலும் அதற்கு நானே காரணமானதாலும் குற்ற உணர்ச்சியில் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் சாவுக்கு வேறு யாரும் காரணம் அல்ல. இப்படிக்கு லக்ஷ்மி. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? நீ செஞ்ச காரியத்துக்கு உன் கைய கால உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தோணுச்சு உன்னை ஒரே அடியா மேல அனுப்பிடலான்னு. அதான் இந்த ஏற்பாடெல்லாம். உன் சாவுக்கு நீதான் காரணம்னு லெட்டர்ல கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்ட. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. இப்போ நீயே முடிவு பண்ணு, எப்படி தற்கொலை பண்ணிக்க போறேன்னு. இந்த கைத்தை எடுத்து தூக்கு மாட்டிக்க போறியா, இல்ல இந்த விஷத்தை குடிச்சு சாக போறியா, இல்ல இந்த கத்தியால உன்னை நீயே குத்திக்க போறியா, இல்லன்னா அந்த துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு சித்திர போறியா? சொல்லு, எது உன்னோட சாய்ஸ்? அத்தாச்சி, அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க பாத்தீங்களா? உங்க சாவ நீங்களே முடிவு பண்ணிக்கிறதுக்கு எத்தனை சாய்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? நீங்க என்கிட்ட அம்மாவை பத்தி இப்படி தானே சொன்னீங்க? ஏய், அவனை ஏண்டி முறைக்கிற? அப்போ உன் மனசுல இவ்ளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளா என்கிட்ட நீ நல்ல விசுவாசி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. இந்த ஆளு உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி கொடுக்க சொல்லி ரொம்ப நச்சரிச்சாருமா. அதனாலதாம்மா உங்க மேல நான் கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா இவன் என்ன தொந்தரவு பண்ண மாட்டான்னு நினைச்சுதாம்மா அப்படி சொன்னேன். ஐயோ, மத்தபடி எல்லாம் உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை தாம்மா இருக்கு. மா, நீங்க எங்க குடும்பத்துக்கு குலசாமிமா. ஏய், நடிக்காதடி. இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை நீ விட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் உன் பொண்ணு நிலா இந்த வீட்டுக்கு மருமகளாவும் வர முடியாது, நீயும் உயிரோட இருக்க முடியாது. மா, சத்தியமா இனிமே அந்த மாதிரில பேச மாட்டேன். இதுல 1 லட்சம் இருக்கு, வச்சுக்கோ. இனிமே அவளை நீ அடிக்கடி ஃபாலோ பண்ணு. என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசினா உடனே எனக்கு தெரியப்படுத்து. கண்டிப்பாமா, நான் சும்மாவே தெரியப்படுத்துவேன். நீங்க பணம் வேற கொடுக்குறீங்க, அத்தாச்சிய விட்டுவனா? இனிமே என் முழு நேர வேலையே அத்தாச்சிய ஃபாலோ பண்றதுதான். அத்தாச்சி, அம்மா கிட்ட பொறுமையா பேசிட்டு வாங்க, நான் வெளியில நிக்கிறேன். நிலாவோட ஜாதக விஷயத்த இந்த அம்மா கிட்ட நீ சொன்னா இவங்க நம்பாம ஆதாரம் கேட்பாங்கன்னு நினைச்சுதானே அத பத்தி இவங்க கிட்ட சொல்லாம நான் அவங்கள திட்டின விஷயத்த சொல்லியிருக்கேன். ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தாச்சி. அந்த ஜாதக விஷயத்துக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் இருக்கு. சும்மா கதை விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன ஆதாரம் இருக்கு? இதோ. எப்படி எப்படி இருக்கு? இதுதான் நிலாவோட ஒரிஜினல் ஜாதகம். இது 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 எப்படி உங்ககிட்ட கிடைச்சிச்சு? நம்ம ஜோசியருக்கு தெரியாம இந்த ஜாதகத்தை ஆட்டைய போட்டோம்ல. இப்படி ஒரு ஆதாரம் என்கிட்ட இருந்தும் நான் ஏன் தெரியுமா இப்போதைக்கு ஆண்டாள மட்ட காட்டாம விட்டுட்டேன்? இந்த நோட்டு எனக்கு அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி.
இத நான் ஒரேடியா அந்த அம்மாட்ட கொடுத்திருந்தா எனக்கு கொஞ்சம் தான் பணம் கிடைச்சிருக்கும். அதுக்கு பதிலா இந்த நோட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருவேன்னு உங்களை மிரட்டிக்கிட்டே இருந்தா நான் பணத்தை கேக்குறப்பெல்லாம் நீங்க அந்த அம்மா கிட்ட இருந்து நான் கேக்குற பணத்தை நீங்க எப்படியாவது வாங்கி கொடுத்துடுவீங்கல்ல. அதுக்காகத்தான் இப்ப நான் இந்த ஜாதகத்தை காட்டல. எப்படி நம்ம ஐடியா? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அத்தாச்சியை சேரும். அத்தாச்சி வரேன். எதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே நிலா கிட்ட இருந்து டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும் தம்பி? எதுக்கு உங்க பாட்டி மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க? அப்பா, டிவோர்ஸ் பேப்பர் விஷயமா நிலா கிட்ட பேசும்போதுதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. எதுக்கு திரும்ப அத பத்தியே பேசுறீங்க? ப்ளீஸ் பா, விடுங்க. இல்லம்மா, என் மனசு ஆற மாட்டேங்குது தென்றல். அப்பா ப்ளீஸ் பா, நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம மனச அமைதியா வச்சுக்கோங்க. ஆகாஷ், நீங்க வாங்க. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்து கூட அப்பாவை பாத்துக்கலாம். அப்பா, நான் ஆகாஷ் அனுப்பிட்டு வரேன். வாங்க ஆகாஷ். உடம்ப பாத்துக்கோங்க. தென்றல், நிலா தான் பாட்டி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னு பாட்டி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாள்ல. அப்புறம் அது விஷயமா பேசும்போதுதான் மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு நீ சொல்ற. எனக்கு ஒண்ணும் புரியல. நிலா பண்ணது பொய் சத்தியம். என்ன சொல்ற? ஆமா ஆகாஷ், உண்மையை சொன்னா உங்க பாட்டி நிலாவ உங்களுக்கு கட்டி வைக்க மாட்டாங்கன்னு பயந்துகிட்டு தான் நிலா பொய் சத்தியம் பண்ணிட்டா. மத்தபடி உங்க பாட்டி நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது உண்மைதான். பாட்டி இல்ல, இதான் சரியான டைம். டிவோர்ஸ் பேப்பர் எங்க வச்சிருக்காங்கன்னு தேடி பார்த்துடலாம். ஆகாஷ், என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்னு மிஸ் ஆயிடுச்சு பாட்டி. என் ரூம்ல தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. அதான் உங்க ரூம்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓ சரி, நீ எப்போ மும்பையில இருந்து வந்த? இப்பதான் வந்தேன் பாட்டி. இப்பத்தானா? எப்போ? ஃப்ளைட் லேட்டா? இல்ல 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 பாட்டி, அது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டேன் பாட்டி. ஏர்போர்ட்ல இருந்து நேரா ஹாஸ்பிட்டல் போய் தென்றலோட அப்பா, சாரி நிலாவோட அப்பாவை பார்த்துட்டு வந்தேன். ஓஹோ, இதுக்கப்புறமாவது அப்பாவை புரிஞ்சு நடந்துக்கோ நிலா. நம்ம அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வருத்தத்தையாவது கொடுக்காம இருக்கணும். அப்பதான் அப்பாவுக்கு மறுபடியும் அட்டாக் வராம இருக்கும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அக்கா, இப்ப நீ என்ன சொல்ல வர? இனிமே அப்பாவுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரிதான் நடந்துக்கணும். மத்தபடி அவருக்கு பிடிக்காத ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு நான் ஆசைப்படக்கூடாது. அப்பதான் அப்பாவுக்கு மறுபடியும் அட்டாக் வராது. இதுதானே சொல்ல வர? ஒன்னு சொல்லட்டுமாக்கா, அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணமே நீதான். என்னது, நானா? ஆமாக்கா, அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயம் ஒரு சாதாரண விஷயம். அதனால ஃபியூச்சர்ல என் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீதான் தேவையில்லாம அதை பெருசா கற்பனை பண்ணி ஊதி பெருசாக்கி அனாவசியமா அது அப்பாவுக்கும் தெரிய வச்சுட்ட. அதுலதான் அப்பாவுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆகி அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நீ மட்டும் அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா
அவர் அத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்டிருக்கவும் மாட்டாரு. நானும் அவர் மனசு நோக்குற மாதிரி ஏடாகூடமா பதில் சொல்லிருக்கவும் மாட்டேன். மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு உன்னோட தேவையில்லாத குழப்பம்தான் காரணம். ரொம்ப ரிக்வெஸ்டா சொல்றேன்க்கா, இனிமேலாவது நீ உன் லைஃப பத்தி மட்டும் யோசி. என் லைஃப நான் பாத்துக்கிறேன். ஆண்டாள் அருணாச்சலமாகிய நான் மனநிறைவோடு எழுதும் உயில். நான் இதற்கு முன்பு என் சொத்துக்கள் மொத்தத்தையும் என் பேரன் ஆகாஷ் பெயரில் எழுதியிருந்தேன். இப்பொழுது என் சொத்து மொத்தத்தையும் சண்முக மீனாட்சியின் இரண்டாம் மகளான நிலாவுக்கும் என் பேரனுக்கும் திருமணம் நடக்க இருப்பதால் நான் ஏற்கனவே எழுதிய பழைய உயிலை மாற்றி இந்த புதிய உயிலை எழுதியிருக்கிறேன். இதன்படி இனி என் சொத்துக்களில் மீதி 50% என் வருங்கால பேத்தி நிலாவிற்கு சேர வேண்டும் என ஒப்புதல் அளிக்கிறேன். யாருடைய வற்புறுத்தல் இன்றி என் சொந்த விருப்பப்படி இந்த உயிலை எழுதியிருக்கிறேன். படிச்சு முடிச்சிட்டியா? இன்னும் எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணமே ஆகல. ஆனா அதுக்குள்ள என் பாட்டி நிலாவை மனசார தன்னோட பேத்தியை ஏத்துக்கிட்டு சொத்துல சரி பாதிய நிலா பேருக்கு உயில் எழுதியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க மேல கல்யாணத்துக்கு முன்னாடியே நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு அபாண்டமா பழி போட்டிய தென்றல். உன் பேச்ச கேட்டு தேவையில்லாம நானும் என் பாட்டிய சந்தேகப்பட்டேன். ஐயோ ஆகாஷ், நான் சொல்றது உண்மைதான். நிஜமாவே உங்க பாட்டி என் தங்கச்சி நிலாவை மிரட்டி அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. போது நிறுத்து தென்றல். என் பாட்டி எழுதி வச்ச உயில நீ கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமோ எப்படி உன்னால அவங்க மேல சந்தேகப்பட முடியுது? அந்த டிவோர்ஸ் பேப்பரை உங்க பாட்டி வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. அதை எங்க வச்சிருக்காங்கன்னு உங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் ஆகாஷ், நான் சொல்றத நம்புங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து எடுத்து கொடுத்துருங்க. அப்பதான் நான் என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்த முடியும். நல்ல ஸ்டோரி நாலேஜ். எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்றதை விட பேசாம ஏதாவது நாடகத்துக்கு கதை எழுத போயிடு. அதான் உனக்கு பொருத்தமானது. ஆகாஷ், நான் சொல்றது கொஞ்சம் போதும் தென்றல். இனிமே நீ பாட்டி பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அதை நான் கேட்கவும் மாட்டேன். இந்த பார், ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் தங்கச்சி நிலா என் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும்னு என் பாட்டி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பாட்டி உன் தங்கச்சி பேர்ல இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சிருக்காங்க. அத புரிஞ்சுக்காம அனாவசியமா என் பாட்டியை சந்தேகப்பட்டு உன் தங்கச்சி வாழ்க்கையை நீயே கெடுத்துறாத. பிளீஸ். நான் நினைச்சா நாளைக்கே வேற மாதிரி உயில் கூட எழுதுவேன். ஏன்னா உயில் தானே, அத எத்தனை தடவை வேணும்னாலும் மாத்தி எழுதலாம். கடைசியா நான் எப்படி உயில் எழுதுறேனோ அது மட்டும்தான் செல்லுபடியாகும். அது எனக்கும் தெரியும். நாங்க ஒன்னும் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. ஆனா உன் தங்கச்சி ஆசைப்படுறாளே, அவ வசதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக என் பேரனை கட்டிக்க சம்மதிச்சிருக்கா. அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம சம்மதிச்சிட்டா. அவளோட அக்காவா நான் சொல்றேன், என் தங்கச்சிக்கு உங்க சொத்தும் வேண்டாம், உங்க வசதியான வாழ்க்கையும் வேண்டாம். தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்கன்னு தான் நான் சொல்றேன். என்ன கெஞ்சரியா தென்றல்? என்கிட்ட நீ இந்த மாதிரி கெஞ்சறத பார்த்து இவ்ளோ நாளாச்சு. எங்க இன்னொரு தடவை கெஞ்சி பார்க்கல? நீ என் கால்ல விழுந்து கதறினாலும் சரி, நான் உன் தங்கச்சிய விடவே மாட்டேன். ஒருவேளை தப்பி தவறி நானே விட்டாலும் உன் தங்கச்சி என்ன விட மாட்டேன்.
ஏன்னா பறவை வேடனை தானே நம்பும், ஆடு கசாப்பு கடைக்காரனை தானே நம்பும். அந்த மாதிரிதான் உன் தங்கச்சியும். அவ மேல அக்கறைப்படுற உன்னை நம்பாம அவளை அடிமையாக்கணும்னு நினைக்கிற என்ன நம்புற. நான் உன்னை பழி வாங்கணும்னா உன் தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகளா வந்தே ஆகணும். ஆகாஷ் கூட இனிமே இந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஆகாஷ் ஹெல்ப் பண்ணலனா என்ன? அதான் மாதவி இருக்கால. மாதவிக்கு என் மாமியார பத்தி நல்லாவே தெரியும். அவகிட்ட பக்குவமா பேசி என் மாமியார் கிட்ட டைவர்ஸ் பேப்பர் இருக்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப வைப்போம். மாதவி மட்டும் நம்ம சொல்றத நம்பினா போதும். அதுக்கப்புறம் அவளே என் மாமியாருக்கு தெரியாம அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட குடுத்துருவா. மாதவி அம்மாக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காமா? நீ வேறடா. மாதவிய ரொம்ப சாதாரணமா எடை போடாத. நல்லது செய்யணும்னா மாதவிக்கு தைரியம் தானா வந்துரும். உன் பாட்டியால நீ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்ப மாதவிதான் உன் பாட்டிக்கு தெரியாம அவங்க போன்ல இருந்து எனக்கு தேவையான நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா. அத வச்சுதான் நான் உன் பாட்டிய போலீஸ் கிட்ட எல்லா ஆதாரத்தோடையும் ஒப்படைச்சேன். அப்போ இந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்துல மாதவி அத்தை நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. மாதவி, நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னக்கா சொல்லுங்க. நிலா கிட்ட கையெழுத்து வாங்கின டைவர்ஸ் பேப்பரை நிச்சயம் நம்ம மாமியார் வீட்ல தான் மறைச்சு வச்சிருப்பாங்க நீயே சொல்ற. அதை எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட குடுக்கறியா? நானும் எப்படியாவது என் மாமியார் கிட்ட இருந்து அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதை நான் எடுக்கும்போது தப்பி தவறி என் மாமியார் பாத்துட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கும் போதே ரொம்ப நடுக்கமா இருக்குமா. அவங்க வீட்ல இல்லாத நேரமா பார்த்து எப்படியாவது நீ அதை எடுத்துட்டு வந்துரு மாதவி. நீதான் எடுத்து கொடுத்தேன்னு எக்காரணத்தை கொண்டு நாங்க யார்கிட்டயும் தெரியப்படுத்த மாட்டோம். ஆமா அத்தை, நீங்க மட்டும் அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நிலாவோட வாழ்க்கையும் காப்பாத்திடலாம். ஆகாஷுக்கும் ஆண்டாளம்மா யாருங்கறத மறுபடியும் புரிய வச்சிடலாம். நீங்க செய்ய போற இந்த ஒரு உதவியால 2 நல்லது நடக்க போகுது. கொஞ்சம் தைரியமா ஹெல்ப் பண்ணுங்க அத்தை. என்னால முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா எனக்கு இதுல ஒரு சந்தேகம். என்ன அத்தை? ஒருவேளை நான் அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. அது மூலமா நிலா ஆகாஷோட கல்யாணத்துக்கு எந்த சிக்கலும் வந்துராதல்ல அத்தை? இங்க பாரு மாதவி, நீ அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்த அடுத்த நிமிஷமே நாங்க அதை சுக்குநூறா கிழிச்சு போட்டுருவோம். மத்தபடி அது மூலமா ஆகாஷ் நிலா கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வராது. அப்படியா? அப்ப சரி, நான் எப்படியாவது அந்த பேப்பரை எடுத்துட்டு வர முயற்சி பண்றேன். நான் வரேன்க்கா. சரி, நான் வரேன் தென்றல். அத்தை, பால். என்ன? ஒண்ணும் இல்ல அத்தை. போ. நாம தேடின டைவர்ஸ் பேப்பர் இதுதான். இது அன்னைக்கு ஆகாஷ் தேடும்போது கிடைக்காம போச்சே. சரி பரவாயில்ல, இப்பவாவது நம்ம கையில கிடைச்சிச்சு. இதை இப்பவே சாரதாக்கா கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதுதான். தெரியுண்டி, என்னைக்கும் இல்லாத அதிசயமா
இன்னைக்கு நான் கேட்காமலேயே பால் கொண்டு வந்து நிக்கிறப்பவே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது வில்லங்கம் இருக்கும். இத கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்க போறேன்? அந்த தென்றல் சாரதா கிட்ட தானே? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. அவளுங்க 2 பேரும் எவ்வளவு விவரமா இருக்காளுங்கன்னு தெரியுமா? நீயும் தான் இருக்கிய. நீ ஏண்டி இப்படி 2ஆம் கெட்டாத்தனமா இருக்க? இல்ல அத்தை, என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க இப்படி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி இருக்கிறதால ரொம்ப தப்புத்த. எதடி தப்பு? முட்டா, நீ இதுல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சுதானே பார்த்த? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நிலா எனக்கு எதிரா திரும்பினா மட்டும்தான் நான் இத பயன்படுத்துவேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கேன். நிலா எனக்கு காலம் பூரா கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண ஒரு பாதுகாப்பு பத்திரம் தான் இது. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி இதுல எந்த தப்பும் இல்ல. இத நீ புரிஞ்சுக்காம இத கொண்டு போய் அந்த சாரதா தென்றல் கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க 2 பேரும் போய் இத ஆகாஷ் கிட்ட காட்டி என்ன பத்தி அவனுக்கு தப்பா புரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் சும்மா இருப்பானா? அவன் தான் எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறவனாச்சே. உடனே என்கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு நிலாவுக்கும் அவனுக்கும் கல்யாணமே நடக்க வேண்டான்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்திடுவாண்டி. கடைசி வரைக்கும் உன் புள்ள கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியா தான் இருப்பான். அது உனக்கு சந்தோஷம்னா தாராளமா நீ இத அந்த சாரதா தென்றல் கிட்ட கொண்டு போய் கொடு. இல்ல அத்தை, நான் விவரம் புரியாம எடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இத நான் உங்க கிட்ட கொடுக்க மாட்டேன். இத நீங்களே வச்சுக்கோங்க. சரி, நாளைக்கு அவங்க 2 பேருமே உன்கிட்ட இந்த பேப்பர் சம்பந்தமா கேட்பாங்களே, என்ன சொல்ல போற? அவங்களா என்கிட்ட வந்து இந்த டிவோர்ஸ் பேப்பர் விஷயமா கேட்டாலும் நான் எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அது சரிதான், நீ அவங்க கிட்ட அப்படித்தான் சொல்லணும். ஆனா இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ அவங்கள அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எதுக்கு அத்தை? ஐயோ அறிவு கட்டவளே, இந்த டிவோர்ஸ் பேப்பர் கிடைக்கலங்கிறதுக்காக அவங்க சும்மா இருந்துருவாங்களா? வேற ஏதாவது சதி பண்ணி கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணுவாங்கல்ல. அந்த முயற்சி என்னங்கறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால நீ எப்பவும் போல அவங்கள அடிக்கடி சந்திச்சு பேசு. அந்த சந்திப்புல அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்பப்ப என்கிட்ட தெரியப்படுத்து. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அத்தை. நிஜமா தான் சொல்றியா? ஐயோ அத்தை, என் பிள்ளைக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அத்தை. இது சத்தியம் அத்தை. இது போதும் மாதவி. இனி அந்த சாரதாவும் தென்றலும் என்ன சதி பண்ணாலும் அதெல்லாம் தூள் தூளாக்கி ஆகாஷ் நிலா கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நீ போய் நிம்மதியா தூங்கு. சரிங்க அத்தை. வீரபாகுவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு விடியறதுக்குள்ள ஏதாச்சும் வழியை காட்டுவேன்னு எதிர்பார்த்தேன். ஏமாத்திட்டே மணியும் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அவனுக்கு பணம் கொடுக்கலன்னு வையே, அந்த ஆளு சொன்ன மாதிரியே நிலாவோட ஜாதக விஷயத்த ஆண்டாளம்மா கிட்ட தெரியப்படுத்திடுவான்.
நீதான் பாத்துக்கணும், காப்பாத்தணும். என்ன அத்தாச்சி, பணத்தை கேட்டா பொட்டலத்தை கொடுக்குறீங்க? இதுல என்ன இருக்கு? இந்தா போங்க, எடுத்துட்டு போங்க. இந்த ரசீதை பத்திரமா வச்சுக்குங்க, புடிங்க. ரொம்ப தான் அக்கறை. உங்க நகைக்கு 50,000 ரூபாய் எதிர்பார்த்தேன். அந்த சேட்டு 40,000 தான் கொடுத்துருக்கான். இன்னும் 10,000 சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்துருங்க அத்தாச்சி. உனக்கு மனசாட்சியே இல்லையாப்பா? மா, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ராத்திரி நீ பூஜை ரூம்ல தாலி செயினை மடிச்சு வச்சிருந்ததை நான் பார்த்தேன். அப்பவே நான் உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன். ஆனா அப்ப நீ ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிருப்பல. அதான் இப்போ உன்னை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்தேன். என்னம்மா, தாலி செயினை அடகு வச்சு சித்தப்பாவுக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு அப்படி என்னமா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா ஆஸ்பத்திரியில இருந்தப்ப உங்க சித்தப்பா கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். இவர் யாரோ அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இப்ப அவங்க அந்த பணத்தை கொடுன்னு இவரை நச்சரிக்கிறாங்களாம். அதான் என்கிட்ட கேட்டாரு. எனக்கும் வேற வழி தெரியாம தாலி அடகு வச்சு பணத்தை கொடுத்துட்டேன். மா, அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அந்த ஆண்டாளம்மா தான் பணம் கட்டிட்டாங்களே, அப்புறம் எப்படிமா நீ இவர்கிட்ட பணம் வாங்கியிருப்ப? ஏண்டி, ஆண்டாளம்மா லேட்டா தானே வந்து பணம் கட்டினாங்க. நான் அதுக்கு முன்னாடியே உங்க சித்தப்பா கிட்ட பணம் வாங்கிட்டேன். ஆமா. என்ன ஆமா சித்தப்பா? எங்க அப்பாவை நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்கும்போது கூட அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்க. அப்புறம் எப்படி அதுக்கு முன்னாடியே நீங்க அம்மாவுக்கு பணம் கொடுத்திருப்பீங்க? இங்க பாரு தென்றல், நான் பணம் கொடுத்தது உண்மைதான். அத்தாச்சி அதை வாங்கினது உண்மைதான். மத்தபடி இதுக்கு நேரங்காலம்லாம் நான் குறிச்சு வைக்கல. இதுக்கு மேல உனக்கு ஏதாவது டவுட்னா அத்தாச்சி கிட்ட கேட்டுக்க. மா, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுமா. ஏண்டி, சொல்ல வேண்டியதெல்லாம் இப்பதான் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? விடு. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. அம்மா, அம்மா, தாலிய அடகு வச்சு பணம் கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்குள்ள அப்படி என்ன ஒரு ரகசியம் இருக்கு? அதத்தான் அத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு என்னமோ அவங்களுக்குள்ள அந்த ஆண்டாள் அம்மா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும்னு தோணுது. அதான் 2 பேரும் என்கிட்ட அந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அந்த விஷயம் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டா கூட இத வச்சே நம்ம மாமியார் கிட்ட இருந்து நிலா வாழ்க்கைய காப்பாத்திடலான்னு தோணுது. அப்ப கூடிய சீக்கிரமே என்ன ரகசியம் இருக்குன்றத நீங்க 2 பேரும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடுங்க. அதுக்குள்ள நம்ம மாமியார் அந்த டைவர்ஸ் பேப்பரை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். சரி மாதவி, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருமா. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. புரியுதுக்கா, நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நான் வரேன்க்கா. வரேன் தென்றல், போயிட்டு வா. என்ன மாதிரி என்ன சொல்ற நீ? லக்ஷ்மி வீரபாகு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இருக்காளா? அப்படிதான் அத்தை, சாரதாக்காவும் தென்றலும் பேசிக்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும்? தெரியல அத்தை. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அத வச்சு ஆகாஷ் நிலாவோட கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சாரதாக்காவும் தென்றலும் பேசிக்கிறாங்க. சாரதாவும் தென்றலும் சந்தேகப்படுற மாதிரி லக்ஷ்மி வீரபாகு கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது உண்மையாதான் இருக்கும் மாதவி. எதை வச்சத்த நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? ஏன்னா சண்முகம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ வீரபாகு என்கிட்ட வந்து
லக்ஷ்மி என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறான்னு சொன்னான். அப்போ நான் லக்ஷ்மிய கூப்பிட்டு விசாரிச்சப்போ லக்ஷ்மி பயங்கரமா பயந்து நடுங்கினா. அந்த நடுக்கத்துக்கும் வீரபாகு என்கிட்ட சொன்னதுக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அதுல ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அந்த ரகசியத்தை வச்சுதான் இப்போ வீரபாகு லக்ஷ்மிய மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்படின்னா அந்த ரகசியம் என்னன்னு நாம எப்படி இத கண்டுபிடிக்கிறது? வீரபாகு, அம்மா, இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறா. அந்த ரகசியம் என்னங்கிறது உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தை சொல்லத்தான் அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு என்ன தேடி வந்திருக்க. ஆனா அப்போதைக்கு நீ அத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லாம இவ என்ன தப்பா பேசுறான்னு எதையோ சொல்லி என்கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய வாங்கிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் அந்த ரகசியத்தை என்கிட்ட தெரியப்படுத்துறேன்னு சொல்லி இவளை மிரட்டி அப்பப்போ இவகிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு இருக்க. இதுல 10 லட்சம் இருக்கு. இப்பவாவது அந்த ரகசியம் என்னங்கறத என்கிட்ட சொல்லிட்டு இந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கோ. ஐயோ அம்மா, என்கிட்ட எந்த ரகசியமுமே இல்லம்மா. இவரு உங்ககிட்ட வந்து நான் உங்களை தப்பா பேசுனேன்னு சொன்னதே பாதி போய்தாம்மா. அது புரியாம அப்போ நீங்க இவருக்கு 1,00,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டீங்க. இப்போ திரும்பவும் ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்காக 10 லட்சத்தை கொடுக்கறேன்றீங்களே. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஆளு ஏதாச்சும் போய்தாம்மா என்னை பத்தி சொல்ல போறாரு. லக்ஷ்மி, இந்த பொய்யான விஷயத்துக்கு தான் நீ உன் தாலிய அடகு வச்சு இவனுக்கு பணம் கொடுத்தியா? அம்மா, நான் இவங்கிட்ட கை மாத்தா தெரியாம 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேனா, அதை இப்பவே கொடுத்தாகணும்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாரு. அதாம்மா, அதை திருப்பி கொடுக்கறதுக்காக என் தாலி அடகு வச்சு அந்த பணத்தை கொடுத்தேன். மத்தபடி நான் எந்த ரகசியத்தையும் மறைக்கிறதுக்காக எல்லாம் இவனுக்கு பணம் கொடுக்கலமா. எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல லக்ஷ்மி. வீரபாகு, வேணும்னா இதோட இன்னும் ஒரு 10 லட்சம் சேர்த்து வாங்கிக்கோ. இவ என்கிட்ட என்ன ரகசியத்தை மறைக்கிறான்னு நீ உடனே சொல்லு. நான் பணத்துக்கு ஆசைப்படுறவன் தான், அதுக்காக மனசாட்சி இல்லாதவன் இல்லம்மா. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அத்தாச்சி உங்களை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டாங்க. நானும் உங்க மேல இருக்க மரியாதையில அதை உடனே உங்கள்ட்ட தெரியப்படுத்திட்டேன். அவ்வளவுதானே ஒழிய மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி அத்தாச்சி உங்ககிட்ட எந்த ரகசியத்தையும் மறைக்கலமா. இந்த உலகத்திலேயே எங்க அத்தாச்சி மாதிரி ஒரு விசுவாசமானவங்க உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்கம்மா. அவங்கள போய் நீங்க அனாவசியமா சந்தேகப்படுறீங்களேம்மா. ஏய், நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? நிஜமாவே இவ என்கிட்ட எந்த ரகசியத்தையும் மறைக்கலையா? என்னம்மா நீங்க மொத்தமா எனக்கு நீங்க 20 லட்சம் தர்றேங்கிறீங்க. அந்த பணத்துக்காகவாவது நான் என் அத்தாச்சியை பத்தி ஒரு பொய்யாவது சொல்ல மாட்டேனா? பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் உங்களை பத்தி தப்பா சொல்லிட்டேன்னா என் நாக்கு அழுகிருமா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, இனிமே தயவு செய்து என் அத்தாச்சியை சந்தேகப்படாதீங்கம்மா. அத்தாச்சி வாங்க, அத்தாச்சி போலாம் வாங்க.
இப்ப நீங்க என் கண்ணுக்கு கடவுளாட்ட தெரியுறீங்க தம்பி. நான் ஒன்னும் உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆண்டாளம்மா கிட்ட நிலாவோட ஜாதக ரகசியத்தை மறைக்கல. அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் நிலாவோட ஜாதக ரகசியங்கிறது ஒரு பொன் முட்டை இருந்த வாத்து மாதிரி. அத போய் கேவலம் 20 லட்சம் ரூபாய்க்காக ஆண்டாளம்மாட்ட காட்டி கொடுத்துருவோனா? நான் இப்ப இந்த ரகசியத்தை ஆண்டாளம்மா கிட்ட தெரியப்படுத்தி இருந்தேன்னா அந்தம்மா எனக்கு வெறும் 20 லட்சம் தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நிலாவோட கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? அவ ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகளா போகணுங்கிறதுல உங்களை விட நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் தாச்சி. ஏன்னா அப்பதான் அந்த ஜாதக ரகசியத்தை நான் ஆண்டாளம்மா கிட்ட தெரியப்படுத்திடுவேன்னு மிரட்டியே காலம் பூரா காசு சம்பாதிக்க முடியும். தம்பி, என்ன தம்பி நீங்க விளையாடுறீங்களா? காலத்துக்கும் நீங்க காசு பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த ஜாதக ரகசியத்துக்கு நீங்க ஸ்பான்சர். கல்யாணத்துக்கு அப்புறம் நிலா ஸ்பான்சர் ஆயிடுவாள்ல. ஐயோ தம்பி, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த ரகசியத்தை நிலா கிட்ட தெரியப்படுத்தி அவளை மிரட்டினேன்னா அவ எப்படியும் தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக ஆண்டாளம்மா கிட்ட இருந்து நான் கேக்குற பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து தானே ஆகணும். ஐயோ வேண்டாம் தம்பி. நிலா என்ன உங்கள மாதிரியா தாச்சி? ரொம்ப புத்திசாலி பிள்ளையாச்சே. நான் கேக்குறப்பெல்லாம் கேக்குற பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் இப்போதைக்கு ஆண்டாளம்மா கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லாம மறைச்சிட்டேன். இது கூட புரியாம என்ன போய் சாமி கடவுள்னு புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ, வர்றா தாச்சி. தம்பி தம்பி, ஆண்டாளம்மா சம்பந்தமா அப்படி என்ன ரகசியம் உன்கிட்ட இருக்கு? என்கிட்ட எந்த சிதம்பர ரகசியமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு உன் தாலியை அடகு வச்சு சித்தப்பாவுக்கு பணம் கொடுத்த? ஏய், அதுக்கான காரணத்தை உங்ககிட்ட தான் அப்பவே சொல்லிட்டேன்டி. அம்மா, அப்ப நிஜமாவே ஆண்டாள் பாட்டி கிட்ட நீ ஏதோ ரகசியத்தை மறைக்கிறியா? ஏய், நீ வேறடி இவளோட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் எந்த ரகசியத்தையும் யார்கிட்டயும் மறைக்கல. அப்புறம் எதுக்கு என் தம்பிக்கு தாலி அடகு வச்சு பணம் கொடுத்துருக்க? நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தப்ப உங்க தம்பி கிட்ட கை மாத்தா ஒரு 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அந்த பணத்தை அவரு யார்கிட்ட இருந்தோ வட்டிக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு என்ன போட்டு ரொம்ப நச்சரிச்சிட்டாருங்க. அதாங்க தொல்லை தாங்க முடியாம வேற வழி இல்லாம தாலி அடகு வச்சு கொடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க. அப்பா, அம்மா சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு நம்புற மாதிரியே தான் இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? எப்படி உன்னால இதை நம்ப முடியும்? போய் நம்ம சித்தப்பா யாருக்காவது பணம் கொடுத்து உதவி பண்ணுவாரா? ஏன் பண்ண மாட்டாரு? கூட பிறந்த அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்போ யாரா இருந்தாலும் முடிஞ்ச உதவியை செய்யதான் செய்வாங்க. நிலா, நீ அச்சேன நம்புனியடி. சரி, நீ விடுமா. உனக்கு பணம் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு சித்தப்பா கிட்ட எல்லாம் கேட்ட? நீ எப்படி பணம் கொடுப்ப? உங்ககிட்ட ஏது பணம்? ஆகாஷா தங்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்திருப்பான்ல. ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நம்ம வீட்டு பிரச்சனைக்கு எதுக்கடி ஆகாஷ் கிட்ட பணம் கேட்கணும்? அவரு நான் கட்டிக்க போற மாப்பிள்ள. அதுக்காக அக்கா, இதெல்லாம் என்னுடைய விருப்பம். இதுல நீ தேவையில்லாம தலையிடாத. மா, நீ போய் வேலையை பாரு. வாய்ப்பே இல்ல. நான் நம்ப மாட்டேன். ஆகாஷ் கண்டிப்பா அப்படி சொல்லி இருக்க மாட்டான். அந்த சாரதாவும் தென்றலும் உன்கிட்ட பொய் சொல்லி வேணும்னே உன்னை குழப்பி விட்டுருக்காங்க. ஐயோ அத்தை, அவங்க 2 பேரும் இதை என்கிட்ட நேரடியா சொல்லிருந்தா கூட நான் நம்பிருக்க மாட்டேன். ஆனா அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தத அவங்களுக்கே தெரியாம நான் மறைஞ்சிருந்து கேட்டாத்த. அப்புறம் எப்படி அத்தை இது பொய்யாகும்? இது எப்படி சாத்தியம்? நான் என் சொத்துல பாதிய
நிலா பேருக்கு உயில் எழுதி வச்சத ஆகாஷ் எப்ப பார்த்தானோ அப்பவே என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கின விஷயத்த தென்றல் எப்படி சொன்னாலும் அவன் ஏத்துக்கவே இல்ல. அப்படிப்பட்டவன் எப்படி இன்னைக்கு தென்றல் கிட்ட அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ நானே எடுத்து தர்றேன், அது என் கையில கிடைச்சதும் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லியிருப்பான். என்னாலேயே இத நம்ப முடியல அத்தை. ஆனா ஆகாஷ் இப்படித்தான் சொன்னான்னு தென்றல் ரொம்ப உறுதியா சொன்னாலே. அப்ப ஆகாஷோட கல்யாணம் இந்த தடவையும் நடக்காதா? ஐயோ கடவுளே, என்ன சோதனை இது! இந்த தடவை மட்டும் ஆகாஷ் கல்யாணம் நடக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, தம் பேர கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருக்க போறத நினைச்சு எங்க அத்தையும் உயிரை விட்டுருவாங்க. என்னத்த நான் சொல்றது உண்மைதானே? அறிவு கட்டவள, நான் எதுக்கடி சாவணும்? என்னத்த இப்படி கேக்குறீங்க? அப்ப உங்களுக்கு ஆகாஷ் மேல பாசமே இல்லையா? இத்தனை நாளும் அவ மேல பாசம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டதெல்லாம் வெறும் வேஷமாத்த, அத்தனையும் நடிப்பாத்த. உன்னை போட்டனா ஒண்ணு. இத பாரு மாதவி, கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் ஆகாஷ் கண்ணுல பட்டாதானே நான் பட விட்டுருவேனா? வந்துட்டா பாசமா வேஷமானு விசாரணை பண்றதுக்கு. இந்த கல்யாணம் எப்படியும் நடக்கும், நான் நடத்தியே தீருவேன். அது வரைக்கும் நீ அந்த சாரதாவையும் தென்றலையும் வேவு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அத விட்டுட்டு நீ இப்படி கிறுக்கு மாதிரி புலம்பி என் அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு நீயே ஆகாஷ் கிட்ட டிவோர்ஸ் பேப்பர் விஷயத்தை காட்டி கொடுத்துறாத. புரியுதா? போ. எதுக்கும் விளங்காதவ. நீ எதுக்கடி இங்க வந்த? ஏன் நான் வரக்கூடாதா? என் தங்கச்சியோட கல்யாண புடவைய நானும் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வந்தேன். என் வீட்டாளுங்க யாருமே உன்னை கூப்பிடாம நீயா வந்திருக்கியே, அசிங்கமா இல்ல? ஐயோ பாட்டி, நான் ஒன்னும் யாரும் கூப்பிடாமலாம் இங்க வரல. உங்க பேர ஆகாஷ் என்ன வர சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். ஹாய் தென்றல். ஹாய் ஆகாஷ். ஹாய் தென்றல். ஹாய் ஆகாஷ். ஆகாஷ், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எது பாட்டி? நிலாவுக்கு தான் கல்யாண புடவை எடுக்க போறோம். நீ எதுக்கு தேவையில்லாம இவளை இங்க வர சொன்ன? ஆகாஷ், என்ன ஆகாஷ் இது? ஆசாசையா என் தங்கச்சிக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுக்கலான்னு இங்க வந்திருக்கேன். உங்க பாட்டி என்ன பார்த்து ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கேட்டு அவமானப்படுத்துறாங்க. என்ன பாட்டி இது? வீடு தேடி வந்தவங்கள இப்படி இன்சல்ட் பண்றது? தென்றலும் நம்ம சொந்தக்கார பொண்ணு தானே பாட்டி. சரி நீ வா தென்றல், வா. தென்றல், நிலாவுக்கு மட்டும் இல்ல உனக்கும் ஒரு புடவை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஆகாஷ். முதல்ல நிலாவுக்கு புடவைய செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிறேன். சரி. எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு. சூப்பர் செலக்ஷன் டி. உனக்கு உண்மையிலேயே இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா ஆகாஷ். சரி தென்றல், நீயே சொல்லிட்டல, ஓகே தான். நிலா தான் செலக்ட் பண்ணிட்டால, உனக்கு ஒரு புடவை எடுத்துக்கோ. ஓகே, நீங்களே செலக்ட் பண்றீங்களா?
என்ன இருந்தாலும் நீ அண்ணா சித்துவா கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு வருங்கால அண்ணியா ஆக போறவ. உனக்காக புடவை செலக்ட் பண்றது ஒன்னும் தப்பு இல்ல. என்னடி உன் பிள்ளை இவகிட்ட இவ்வளவு நெருக்கமா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான்? ஆமா அத்தை, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆகாஷ் திரும்பவும் தென்றல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு. போற போக்க பார்த்தா தென்றலும் சாரதாக்காவும் பேசிக்கிட்ட மாதிரி ஆகாஷ் நிஜமாவே உங்ககிட்ட இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நிறுத்திடுவான் போல இருக்கே. ஆகாஷ், இந்த புடவை எப்படி இருக்கு? வாவ், அல்டிமேட்டா இருக்கு தென்றல். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போ இதே எடுத்துக்கோ. தேங்க் யூ. அண்ணன், இந்த புடவையோட ரேட் என்ன? 80,000 ரூபாமா. ஆகாஷ், இது வேண்டாம், நான் வேற ஏதாவது புடவை எடுத்துக்கிறேன். ஏன்? இல்ல, இது நிலாவோட புடவையை விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. சோ வாட் தென்றல், இட்ஸ் ஓகே, எடுத்துக்கோ. என்ன இருந்தாலும் கல்யாண பொண்ணோட புடவை தான் காஸ்ட்லியா இருக்கணும். தென்றல் ப்ளீஸ், இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு? உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குல்ல, அப்ப எடுத்துக்கோ. நிலா, உனக்கு தென்றல் இந்த புடவை எடுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? இல்லத்தான். பாத்தியா தென்றல், நிலாவே ஓகே சொல்லிட்டா, எடுத்துக்கோ. ஓகே தென்றல், பாய், வரேன். நீங்க எப்படியாவது என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறது நிச்சயமா நடக்காது. வரேன் பாட்டி. மாமா போயிட்டு வரேன். வரேன் அத்தை. அப்போ இந்த தடவையும் நான் அந்த தென்றல் சாரதா கிட்ட தோத்துருவேனா? ஏற்கனவே அந்த சாரதாவால் தென்றல் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தாராவையும் ஆகாஷுக்கு கட்டி வைக்க முடியல. இப்போ இந்த தடவையும் நிலாவை கட்டி வைக்க முடியாம போயிடுமா? இந்த தடவையும் நான் தோத்துருவேனா? பாட்டி, 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 இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குது. உங்க ஆசைப்படியே எனக்கும் நிலாவுக்கும் நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரமே எங்களுக்கு கல்யாணமும் ஆக போகுது. அப்புறம் என்ன பாட்டி? ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. எதுக்காக இந்த டென்ஷன்? நிறுத்துடா. எனக்கு இப்போ நெஞ்சு வலி வந்ததுக்கு காரணமே நீதாண்டா. என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. பாட்டி, என்ன எப்படி பேசுறீங்க? நான் என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணல. நான் நிலா கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கலன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பத்தாததுக்கு அப்படி எதுவும் நடக்கலன்னு நிலாவே என் தலையில அடிச்சு சத்தியமும் பண்ணிட்டா. அதுக்கப்புறமும் நீ அந்த தென்றல் சொல்றதான் நம்பிட்டு இருக்கல. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல பாட்டி. புரியாதே. நான் பேசுறதெல்லாம் உனக்கு எப்படி புரியும்? என் பேச்ச விட அந்த தென்றல் பேச்ச தானே வேத வாக்கா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கலன்னு பல தடவை சொல்லியும் நீ என்ன நம்பாம
அந்த தென்றல் பேச்ச கேட்டுக்கிட்டு என்கிட்ட இல்லாத டைவர்ஸ் பேப்பர்ஸ கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படியாவது எடுத்து அந்த தென்றல் கிட்ட ஒப்படைக்கிறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்தல்ல. அப்படி ஒரு டைவர்ஸ் பேப்பர்ஸ் உன் கண்ணுல பட்டுச்சுன்னா நீயே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு வேற சொல்லிருக்க. பாட்டி, நான் தென்றல் கிட்ட இப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லலையே. சும்மா நடிக்காதடா. சொல்லாமலா இன்னைக்கு நிலாவுக்கு புடவை எடுக்கும்போது நீ அந்த தென்றல் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த. பத்தாததுக்கு அவளுக்கு நீ புடவை வேற எடுத்து கொடுத்தல்ல. ஐயோ பாட்டி, அது ஒரு கேர்டஸிக்காக எடுத்து கொடுத்தது, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி நான் தென்றல் கிட்ட எதுவுமே சொல்லல பாட்டி. வேணா ஆகாஷ், நான் உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுனேன்னு உங்க பாட்டி கிட்ட யார் சொன்னாங்க? இந்த பாரு தென்றல், அவங்க கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க. நீயே என் பாட்டி கிட்ட அதை நேரடியா தான் சொல்லிருப்ப. என்ன அப்படின்னு உங்க பாட்டி சொன்னாங்களா? ஆமா. ஆகாஷ், அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீங்க உங்க பாட்டி முன்னாடி எனக்கு சந்தோஷமா புடவையெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கல்ல, அது உங்க பாட்டிக்கு பொறுக்கல. அதான் என்ன பத்தி உங்ககிட்ட இப்படி எல்லாம் தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ஆகாஷ். போய் நிம்மதியா தூங்குங்க. எனக்கும் தூக்கம் வருது. பாய், குட் நைட். தென்றல், என்ன பாட்டி தென்றல் இப்படி சொல்றா? அவளுக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். இத பாரு ஆகாஷ், இனிமே உன் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ அவ சொல்றது எதையுமே நம்பாத. கண்டிப்பா பாட்டி. ஆனா நான் உங்ககிட்ட டைவர்ஸ் பேப்பரை எடுத்து கொடுப்பேன்னு தென்றல் சொன்னதா சொன்னீங்க. அத தென்றல் உங்ககிட்ட வந்து நேரடியா சொன்னாடா, இல்ல அவ அப்படி சொன்னான்னு வேற யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? சொல்லுங்க பாட்டி, அப்படி யார் உங்ககிட்ட சொன்னது? அது அத்தை, நீங்க எதுக்கு உடம்பு சரியில்லாதப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? பேசாம தூங்குங்க. அப்போ இனிமே அந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்துல மாதவி அத்தை நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா? அது எப்படி உதவி பண்ணுவா? கண்டிப்பா பண்ண மாட்டா. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. நாம அந்த பேப்பர் எடுக்க வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணணும். அத்தை, அங்க பாருங்க. மாதவி, மாதவி, என்ன மாதவி எங்களை கண்டுக்காம போற? அது நான் உங்க ரெண்டு பேரையும் கவனிக்கல. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் நின்னு பேசலாம்ல. என்ன பேசணும்? அத்தை, நிலாவோட டைவர்ஸ் பேப்பரை பத்தி. நாங்க அந்த பேப்பர் விஷயமா அடுத்து என்ன பேசுறோம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க மாமியார் கிட்ட போட்டு கொடுக்க வேண்டாமா? இவதான் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு விவரம் புரியல? ஆகாஷ் எனக்கு மகனா, நிலா என்னோட மருமக. அவளை அவ்வளவு ஈஸியா என் பையன் கிட்ட இருந்து பிரிக்க விட்டுருவேனா? என்னமோ நீங்க ரெண்டு பேரும் தான் புத்திசாலி மாதிரியும், நான் நிலா, நிலாவோட அம்மா எல்லாரும் முட்டாள் மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. நிலா எல்லாத்தையும் யோசிச்சுதான் என் மாமியார் கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கா. இந்த விஷயம் நிலாவோட அம்மாவுக்கும் தெரியும், எனக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் இப்ப நாங்களே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு பொறுமையா இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு அனாவசியமா பதறீங்க? ஏன்னா அந்த பேப்பரால என் தங்கச்சியோட வாழ்க்கையே வீணா போயிடும். அப்படியெல்லாம் நடக்காது தென்றல். நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அது இல்ல அத்தை, உங்களால உங்க மாமியார் எதிர்த்து பேசவே. இங்க பாரு தென்றல், கோயில்ல வச்சு சொல்றேன். முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அந்த டைவர்ஸ் பேப்பர் எடுத்து என் மாமியார் கண்ணு முன்னாடி அதை கிழிச்சு போடுறேன். இதுக்கெல்லாம் ஏதிரி பணம் உனக்கு? ஆகாஷ் அத்தங்கிட்ட தான் வாங்கினேன். இதுக்கடி அந்த தம்பி கிட்ட எல்லாம் பணம் கேட்டுக்கிட்ட? இதெல்லாம் என்ன பழக்கம்? அந்த தம்பி நம்மள தப்பா நினைச்சிருக்க மாட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கலம்மா. சரி, நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. என்ன? உனக்கும் நம்ம சித்தப்பாவுக்கும் என்னமா பிரச்சனை?
எதுக்காக அவரு உன்னை மிரட்டி பணம் கேக்குறாரு? நீயும் தாலி செயின்லாம் அடகு வச்சு அவருக்கு பணம் கொடுக்கற? அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? ஏண்டி, அதுக்கான காரணத்தை தான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. எது? அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீ சித்தப்பா கிட்ட பணம் வாங்கி கொடுத்திருக்க. அதை திருப்பி கேட்டு சித்தப்பா உன்னை தொந்தரவு பண்றாரு. அந்த கதை தானே? ஆமா, அதே காரணம் தான். மா, அந்த காரணம் நீ அப்போதைக்கு அக்காவை சமாளிக்க சொன்ன வெறும் கதை. இப்பயாவது என்கிட்ட உண்மையான காரணம் என்னன்னு சொல்லு. உண்மையான காரணமே அதுதாண்டி. வேண்டாமா, நான் உன்ன அக்கா மாதிரி ஏமாளி கிடையாது. என்கிட்ட எல்லாம் நீ போய் சொல்லக்கூடாது. சித்தப்பா யாருக்கும் பணம் கொடுக்கறவரெல்லாம் கிடையாது. அடுத்தவங்க கிட்ட இருந்து பறிக்கிற கேரக்டர் தான் அவரு. அவரு போய் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னா அது நம்புற மாதிரியாமா இருக்கு? இல்லடி, நிஜமாவே அவர்தான். வேண்டாமா. அம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா சந்தேகம்? நிலாவோட ஜாதகப்படி என் மரணகண்டம் தள்ளி போகுதுன்னு சொன்னீங்களே, அந்த பலன் நிலா என் பேரனை கல்யாணம் பண்ணி அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகு ஆரம்பிக்குமா, இல்ல இப்பவே ஆரம்பிக்குமா? நீங்க நிலாவை எப்போ உங்க பேரனுக்கு நிச்சயம் பண்ணீங்களோ அப்ப இருந்தே நிலாவோட ஜாதகப்படி உங்க ஆயுள் விருத்திக்கு உதவி பண்ண தயாராயிடுச்சுமா. இப்பெல்லாம் உங்க மூளை சரியாத்தான் வேலை செய்யுதா, இல்ல வயசானதுனால ஜாதகத்தை கணிக்கிறதுல உங்க சக்தி இழந்துடுச்சா? எதுக்குமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? பின்ன என்ன அம்பலவாணன், நிலா ஆகாஷ் நிச்சயதார்த்தத்துல அபசகுண மாதிரி விளக்க அணிஞ்சிருச்சு. இப்போ 2வது முறையா எனக்கு நெஞ்சு வலியும் வந்துடுச்சு. நீங்க என்னடான்னா அந்த நிலாவோட ஜாதகம் என் உயிரை காப்பாத்த எப்பவோ தயாராயிடுச்சுங்கிறீங்க. என்ன பேச்சையே காணோம்? நிலாவோட ஜாதக விஷயத்துல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பெரிய ஆச்சரியம் இருக்கு. அந்த ஆச்சரியம் நீங்க சொன்னதை கேட்கும் போது சந்தேகமா மாறுது. என்ன அம்பலவாணன் குழப்பறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது வந்துமா, அந்த தென்றலோட ஜாதகம் விபரீத ராஜயோக ஜாதகம். அப்படி ஒரு அபூர்வமான ஜாதகம் லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இருக்கும். ஆனா இங்க ஒரே குடும்பத்துல அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே ஒரே ஜாதகமா இருக்கு. அது எப்படின்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. அப்படின்னா நிலாவோட ஜாதகம் பொய்ன்னு சொல்றீங்களா? என்னால அப்படி உறுதியா சொல்ல முடியலமா. பொதுவா எல்லாருக்கும் அவங்க பிறந்த நேரம் தேதி இதெல்லாம் வச்சுதான் ஜாதகம் எழுதுவாங்க. பிறந்த நேரத்தை ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன மாத்தி சொல்லிட்டா கூட அந்த ஜாதகம் தப்பாயிருமா. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நம்ம நாடி ஜோசியர் சீதாராமன் இருக்காருல, ஆமா, அவர்கிட்ட நிலாவுடைய கைரேகையை கொடுத்து சோதிச்சு பாருங்கம்மா. எதுக்கு ஜோசியரே? இல்லம்மா, பொதுவா எங்கள மாதிரி ஜோசியருக்கெல்லாம் ஏற்கனவே யாரோ குறிச்சு கொடுத்த ஜாதகத்தை வச்சுதான் பலனெல்லாம் சொல்லுவோம். மத்தபடி அந்த ஜாதகம் உண்மையானதா பொய்யானதான்லாம் எங்களால தெரிஞ்சுக்க முடியாதுமா. ஆனா நாடி ஜோசியம் அப்படி இல்லம்மா. ஒருத்தவங்களோட கைரேகையை வச்சு அவங்க யாரு, அவங்களுடைய பூர்வீகம் என்ன, அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதகம் அமையும், அந்த ஜாதகம் மூலயமா யார் யாருக்கு என்னென்ன நல்லது கெட்டது அமையும்னு இத எல்லாத்தையும் நாடி ஜோசியத்தால துல்லியமா கணிக்க முடியுமா. அப்படியா? ஆமாமா. நீங்க எதுக்கும் அந்த நாடி ஜோசியர் சீதாராமன் கிட்ட நிலாவோட கட்ட விரல் கைரேகையை கொடுத்து அந்த நிலாவோட ஜாதகம் சரியானதுதானா, அந்த ஜாதகம் மூலயமா உங்க ஆயுள் விருத்திக்கு பலன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமா. சரி அம்பலவாண.
நிலா, ஒரு நிமிஷம் இரு. அம்மா, அதான் உங்க குடும்ப ஜோசியரே தெளிவா சொல்லிட்டார்ல, என் பொண்ணு நிலாவோட ஜாதகம் நிச்சயம் உங்க மரண கண்டத்தை தள்ளி போடுன்னு. அதுக்கப்புறமும் எதுக்குமா இந்த நாடி ஜோசியம்லாம்? லக்ஷ்மி, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பொண்ணு ஜாதகத்துல எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அத கிளியர் பண்ணிக்கணும்னா இப்ப அவளுக்கும் எனக்கும் நாடி பார்த்தே ஆகும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. நிலா, நீ ரேகையிடு. கடவுளே, இவங்க இதுக்குதான் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் நிலாவை கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேனே. இப்ப என்ன பண்றது? இந்த நாடி ஜோசியத்தினால நான் நிலாவோட ஜாதகத்தை மாத்தின விஷயம் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ? ஐயோ, அப்போ நிலாவோட கல்யாணம் அவ்வளவுதானா? இப்போ அவ ஜாதகமும் என் ஜாதகமும் பொருந்தி வருதான்னு பார்த்து சீக்கிரம் என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க. சரி, இதோ சொல்றேம்மா. அம்மா, உங்க கைரகையும் இந்த பொண்ணோட கைரகையும் நல்லா ஆராய்ஞ்சிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. உங்க பரம்பரை ஜோசியர் சொன்னது உண்மைதாமா. இந்த பொண்ணோட ஜாதகம் உங்க மரண கண்டத்தை நிச்சயம் தள்ளி போடுமா. நீங்க சந்தேகமே இல்லாம தாராளமா இந்த பொண்ண உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு போகலாம். ஜோசியரே, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா தாயே, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆண்டாளம்மா பார்த்த அந்த நாடி ஜோசியம் மூலமா என் பொண்ணு கல்யாணத்துக்கு பெரிய சிக்கல் வந்துருமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம நீதான் எங்களை காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றிமா. சாமி கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டி. நீயும் சாமிக்கு நன்றி சொல்லு. நான் சாமிக்கு நன்றி சொல்றது இருக்கட்டும், இப்போ நீ எனக்கு நன்றி சொல்லு. நான் எதுக்குடி உனக்கு நன்றி சொல்லணும்? மா, இப்போ நாடி ஜோசியர்கிட்ட உன்னை காப்பாத்துனது சாமி இல்ல, நான் தான். என்னடி வளர்ற? என் கல்யாண விஷயத்துல நீ பண்ண ஃப்ராடு தனம் எனக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு. நான் என்ன ஃப்ராட் பண்ண? இன்னும் ஏமா சமாளிக்கிற? என்னோட ஒரிஜினல் ஜாதகத்தை அக்காவோட ஜாதகம் மாதிரி மாத்தி எழுதி ஆண்டாள் பாட்டியே ஏமாத்தின. அது மூலமா அவங்கள கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சிருக்கேன். உன்னுடைய ஒரிஜினல் ஜாதகப்படி நீ ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகளா போனா ஆண்டாளம்மா உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு நம்ம குடும்ப ஜோசியர் உங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் ஆண்டாளம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி அவங்க பேரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அதனால நம்ம ஜோசியர்கிட்ட சொல்லி உங்க அக்கா தென்றலோட ஜாதகம் மாதிரியே உன்னுடைய ஜாதகத்தையும் மாத்தி எழுதி
அத கொண்டு போய் ஆண்டாளம்மாட்ட கொடுத்திருக்காங்க. அந்த பொய்யான ஜாதகம் தான் உன்னுடைய உண்மையான ஜாதகம்னு நம்பி ஆண்டாளம்மாவும் அவங்க பேரனுக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்னோட ஒரிஜினல் ஜாதகத்தை உன் அம்மா நம்ம குடும்ப ஜோசியர் மாசிலாமணிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப அந்த ஜாதகம் நம்ம ஜோசியத்தை கிடையாது, என்கிட்ட தான் இருக்கு. ஒரு நிமிஷம். இதுதான் உன்னோட ஒரிஜினல் ஜாதகம். நான் இந்த ஜாதகத்தை ஆண்டாளம்மா கிட்ட தெரியப்படுத்திடுவேன்னு மிரட்டி அப்பப்ப உங்க அம்மாட்ட பணம் வாங்கிட்டு இருக்கேன். இது புரியாம நீ என்கிட்ட வந்து எகத்தாளமா பேசுறியே. கை நாட்ட வச்சிடாதன்னு நான் உன கண்ணை காமிக்க நீ கை நாட்ட வச்சு கொடுத்துட்டிய இந்த நாடி ஜோசியர்கிட்ட. அதை பார்த்து தானே அவரும் உன் ஜாதகத்தால ஆண்டாளம்மாக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு. நிலா, இதெல்லாம் கண்டிப்பா கடவுளோட கிருபை தாண்டி. அதுக்கப்புறம் இதுல என்ன நீ ஏமாத்திட்டன்ற? அட நீ வேறம்மா, நான் அந்த ஜோசியர்கிட்ட கொடுத்தது என்னோட கைரேகை இல்ல, நம்ம தென்றல் அக்காவுடைய கைரேகை. என்னடி சொல்ற? நேத்து நைட்டு அக்கா தூங்கிட்டு இருக்கும் போது அக்காவோட கைரேகைய அக்காவுக்கு தெரியாம பேப்பர்ல ஒரு பிரிண்ட் எடுத்துட்டேன். அந்த ரேகையை வச்சுதான் நான் ஜோசியர்கிட்ட கொடுத்தேன். எப்படி நிலா, உண்மையிலேயே நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குடி. அடேங்கப்பா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி வீட்ல பந்தக்கால குடுத்துட்டியா? குடுத்துட்டோம்மா. வீட்ல லக்ஷ்மி, அந்த திமிர் பிடிச்ச தென்றல், அவ அப்பா எல்லாரும் இருக்காங்களா? இங்கதான் இருக்காங்க. சரி, போன ஸ்பீக்கர்ல போட்டு லக்ஷ்மி கிட்ட கொடு. சரிங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி, நாளைக்கு மறுநாள் காலையில நல்ல நேரம் பார்த்து நான் கொடுத்து அனுப்பின பந்தக்கால நட்டுருங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. அம்மா, எதுக்குமா நீங்க இந்த பந்தக்கால எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அதான் ஏற்கனவே இங்க இருக்குல்ல. முட்டாள் பொண்ணு தென்றலுக்காக ஒரு விளங்காத பந்தக்கால் நட்டீங்களே, அத சொல்றியா? அந்த தென்றலும் ராசி இல்லாதவ, அவளுக்காக நட்ட பந்தக்காலும் ராசி இல்லாதது. அதனால தான் அந்த கல்யாணம் நடக்காமலேயே போயிடுச்சு. இப்போ நிலா கல்யாணமாவது நல்லபடியா நடக்கணும்ல? ஆமாமா, ஆமா, நல்லபடியா நடக்கணுமா. அதனாலதான் நானே புது பந்தக்கால் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இதையே நட்டுருங்க. சரிங்கம்மா. சரி. அப்புறம் நீ கருப்பையாவோட சேர்ந்து வீட்டுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்கம்மா, நான் வந்துடுறேன். அண்ணே இந்தாங்க, இத வந்துடுறேன். அண்ணே இங்க வாங்களேன். அந்த பந்தக்கால இப்படி சாச்சு வைங்க, நல்லா சாச்சு வைங்க, பத்திரமா. நான் வந்துடுறேன். இதுல
50 பத்திரிக்கை இருக்கும். இதுவே ஜாஸ்தி தான் உனக்கு. இருந்தாலும் வச்சுக்கோ. சரிங்கம்மா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிற. ஒரு பத்திரிக்கையை பிரிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. எதுக்குமா நிலா பேருக்கு மேல தென்றலின் அன்பு தங்கைன்னு போட்டிருக்கீங்க? அதுவும் பெரிய கொட்டை எழுத்துல வேற போட்டிருக்கீங்க. எல்லாம் காரணமாதான் லட்சுமி. ஏற்கனவே அவளுக்கும் ஆகாஷுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போனப்போ என்ன எத்தனை பேர் எப்படி எல்லாம் அவமானமா பேசி இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் தெரியணும்ல. அதே தென்றலோட தங்கச்சி தான் என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு. அது மட்டும் இல்ல, இத பார்த்து உன் பொண்ணு தென்றலோட மனசும் உறுத்தணும். என்னடி இது? பொண்ணோட கல்யாண பத்திரிக்கையில பொண்ணு பேருக்கு மேல ஒண்ணு பொண்ணோட அப்பா அம்மா பேரு, இல்ல தாத்தா பாட்டி பேரு மட்டும் தான் போடுவாங்க. இது என்னது? தென்றலின் அன்பு தங்கைன்னு கொட்டை எழுத்துல போட்டு விட்டுருக்காங்க. என்ன அந்த அம்மா வேணும்னே தென்றல வெறுப்பேற்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்களா? இதுக்குதான் இந்த பத்திரிக்கை நான் வேணான்னு சொன்னேன். முதல்ல இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வா. ஏன் இன்னும் நின்னுகிட்டே இருக்க லட்சுமி? எடுத்துட்டு கிளம்பு. பா ப்ளீஸ் பா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன வெறுப்பேத்து தான் பத்திரிக்கையில என் பேரை இப்படி போட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. சரி இருந்தா இருந்துட்டு போட்டுமே, விடுங்க. என்னம்மா சொல்ற நீ? அப்பா, அந்த பாட்டி கெட்ட எண்ணத்துல இந்த காரியத்தை பண்ணிருந்தாலும் கரெக்டான விஷயம் தானே பண்ணிருக்காங்க. இந்த கல்யாண விஷயத்துல எனக்கும் நிலாவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தாலும் நிலா எப்பவுமே எனக்கு அன்பான தங்கச்சி தானே. இதுல அப்படித்தானே போட்டிருக்காங்க. இருந்துட்டு போட்டும்பா. நீங்க ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க, நீங்க வாங்க, அது கொடுங்க. வாங்கப்பா, போங்க. அந்த தென்றலும் சாரதாவும் நிலா ஆகாஷோட கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. நான் அவங்கள வேவு பாக்கிறதுக்காக நான் மாதவியை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஆனா அந்த விஷயத்தை தென்றலும் சாரதாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இப்ப மாதவிக்கு பதிலா நீ அவங்கள வேவு பார்த்து கல்யாணத்தை நிறுத்த அவங்க என்னெல்லாம் திட்டம் போடுறாங்கன்னு எனக்கு நீ தெரியப்படுத்தணும். அவ்வளவுதானாமா? எனக்கு நீங்க சொந்த வீடே கட்டித்தரேன்னு சொல்லிட்டீங்க. இது கூட நான் செய்ய மாட்டேனா? தாராளமா செய்றேமா. நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க ஆசைப்படி நிலா ஆகாஷோட கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் கேரண்டிமா. வீரபாகு, நீ சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டா நானும் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு இடம் வாங்கி சொந்தமா வீடு கட்டி தரேன். சரிங்கம்மா. சித்தப்பா, அட வாமா. என்ன வருங்கால மாமியாரும் மருமகளும் ஜோடியா காய்கறி வாங்கிட்டு போறீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன இந்த ஏரியால? அதுவா, இந்த இடத்த நான் வாங்கலான்னு இருக்கேம்மா. சித்தப்பா என்ன சொல்றீங்க? இந்த ஏரியால லேண்ட் என்ன விலைக்கு போகுதுன்னு தெரியுமா? 30-40 லட்சம் இருக்கும். என்னமோ
அசால்ட்டா வாங்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க? அவ்வளவு பணத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஏமா உன் சித்தப்பன் இடம் வாங்க போறேன்னு சொன்னா சந்தோஷப்படுவியா? அதை விட்டுவிட்டு இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? அது இல்ல சித்தப்பா, உங்களுக்கு அவ்வளவு பணம் எப்படின்னு தான். எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆளாமா இல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய சோர்ஸ்மா. இந்த இடத்தை வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, இதுல வீடு கட்டுறதுக்கும் பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கே, யாருங்க அந்த பாரிவள்ளல்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? சரி தென்றல், நான் உன்னை பத்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்னது? இல்ல நீ நிலாவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியாமே, எதுக்குமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? நீதான் இந்த அம்மாவோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவாகி போச்சு. நிலாவாவது ஆண்டாளம்மா பேரன் ஆகாஷ் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதியா வாழ்ந்துட்டு போகட்டுமே. அதுல உனக்கு என்ன வயிற்றுச்சல்? இப்ப புரியுது சித்தப்பா, உங்களுக்கு இந்த இடம் வாங்க யாரு ஸ்பான்சர் பண்ண போறாங்கன்னு. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா அத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் தான். நான் ஏன் வயிற்றுச்சல் பட போறேன்? அப்புறம் எதுக்குமா நிலாவோட கல்யாணத்தை நீ நிறுத்த பாக்குற? அது எதுக்குன்னு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்கல்ல, அவங்க கிட்டே கேளுங்க. வாங்க அத்தை போலாம். இவளை எப்படியாவது ஆஃப் பண்ணி நிலாவோட கல்யாணத்தை நடத்தினாதான் ஆண்டாளம்மா சொன்ன மாதிரி அவங்க நமக்கு வீடு வாங்கி தருவாங்க. ஆனா இவ அதை கெடுத்துருவா போல இருக்கு. என்ன பண்ணலாம்? வா அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. அம்மா, என்னோட மேரேஜ் இன்விடேஷன். பாட்டியால இந்த கல்யாணத்துல உங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பாருங்க, என் பாட்டி எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் நிலாவை உண்மையா தானே விரும்புறேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நிலாவை கைவிட மாட்டேன். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வெறும் வார்த்தையா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல நிச்சயமா அதுல உண்மை இருக்குங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. ப்ரோ, ஒரு அண்ணனா இருந்து நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தணும். சரி, எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. சரி, நான் வரேன் சித்து. வரேம்மா, வரேன் தென்றல். நான் ஒரு இடம் ஒண்ணு வாங்க போறேன். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இங்க பாருங்க சித்தப்பா, இனிமே எங்க அம்மா உங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்க. தேவையில்லாம தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. நாளைக்கு கல்யாணம். இந்த நேரத்துக்கு நான் நிலாவோட ஜாதக ரகசியத்தை ஆண்டாளம்மாட்ட தெரியப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை வராதா? என்ன தாச்சி, ஆண்டாளம்மாட்ட விஷயத்தை சொல்லிருக்குமா? ஐயோ தம்பி, உங்களை கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க தம்பி. அப்ப பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க. என்ன தம்பி புரியாம பேசுறீங்க? 1 லட்சத்துக்கு இப்ப நாங்க எங்க போவோம்? இது பாருங்க தம்பி, நிலாவோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருட்டோம். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க தம்பி. அதெல்லாம் முடியாத தாச்சி. போனா போகுதுன்னு உங்களுக்கு நான் இன்னைக்கு சாயந்தரம் வரையும் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்றதுக்கு வழிய பாருங்க. இல்லைனா இன்னைக்கு ராத்திரியே நான் ஆண்டாளம்மாவை பார்த்து விஷயத்த சொல்லிடுவேன். பணமா இல்ல நிலாவோட கல்யாணமானு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் வரேன் தாச்சி, வரேன் நிலா.
நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து என் சித்தப்பா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. என்னம்மா நீ ஜாதக நோட்டை திருடினதுக்காக எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ்காரங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கம்மா. அதோட இன்னொரு விஷயம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டா உன் ஜாதக ரகசியம் அந்த ஆண்டாள் அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும்ல. நீங்க போலீஸ் கிட்ட என் சித்தப்பா ஜாதக நோட்டை திருடிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். எங்க பரம்பரையா பாதுகாத்து வச்சிருந்த தங்க பட்டயத்தை ஏதாவது திருடிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்புறம் கண்டிப்பா போலீஸ் என் சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. ப்ளீஸ் ஜோசியரே, நாளைக்கு எனக்கு கல்யாணம். இந்த நேரத்துல என் சித்தப்பா என்னோட ஜாதக ரகசியத்தை ஆண்டாள் படிக்கிட்ட சொல்லிட்டாருன்னா என் கல்யாணமே நின்னுடும். அது மட்டும் இல்ல, ஜாதகத்துல ஃப்ராட் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கும் ப்ராப்ளம் வரும். அட்லீஸ்ட் என் கல்யாணம் முடியற வரைக்குமாவது என் சித்தப்பா லாக்அப்ல இருக்கணும். உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜோசியரே, ப்ளீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிம்மா, வாமா போலாம். ரைட்டர் சார், ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வாயா. ஓகே சார். ஐயா, நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நீங்க உடனே வீட்டுக்கு கிளம்புங்க. நான் வீரபாகு கூட்டு வர வரைக்கும் நீ இங்கே இருமா. உனக்கு வேணா வீட்ல இருந்து யாராவது வர சொல்லு. சரிங்க சார். யோ, அந்த ராஜாராம கூட்டணும். ஓகே சார், நான் வரேன். சரிங்க. சரிம்மா, இருந்து பாத்துட்டு வா, நான் கிளம்புறேன். சரிங்க, தேங்க்யூ. எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வெளியே வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஆமா சார். சார், எதுக்கு சார் பண்ண அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சனா? ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா ஜோசியர் மாசிலாமணி வீட்டுல தங்க பட்டயத்தை திருடி இருப்ப. என்னது தங்க பட்டயமா? சார், அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் எதுவுமே திருடல சார். டேய், திருநவன் எவன்டா உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கான். நீ ஸ்டேஷனுக்கு வா. அங்க வச்சு உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிச்சா எல்லா உண்மையும் தானா வரும். யோ, எடுத்துருவாங்க. ஒழுங்கு மரியாதை வாடா. ஏண்டி, இந்த ஆளு என்னத்த பாத்துட்டு நின்னுட்டு இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போய் சீக்கிரமா மண்டபத்துக்கு கிளம்பணும்ல. வா போலாம். ஆமாமா, வா வாமா போலாம். தம்பி, வரஞ்சிட்டப்பா. பாய். வாடி. நிலா, இப்பவும் உன் ஜாதக நோட்டு என் கையில தான் இருக்கு. உன் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது இங்க இருந்து வெளியே வந்து உன் கல்யாணத்தை நிறுத்துறனா இல்லையா பாரு. என்னங்க, கல்யாண மண்டபத்துக்கு நேரமாச்சு, நீங்களா கிளம்பாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? நாங்க ரெடி ஆவறது இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்தீங்க? அது வந்து கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். அட ஆமாங்க. சரி, மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துலாமே கிடுகிடுன்னு இவளை கூட்டிட்டு போனேன். சரி நிலா, நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. எதையும் மறந்துடாத. சரி போ. பூர்ணி, எந்திரிச்சு போய் நிலாவுக்கு வேண்டியதெல்லாம் உதவி பண்ணிட்டு உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. போ. சரிம்மா. சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அதாங்க, இந்தாங்க இந்த புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெடி ஆகுங்க. இங்க பாரு லட்சுமி, எனக்கு இப்போ இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இருந்தாலும் நிலா என்னோட பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வர சம்மதிக்கிறேன். அந்த ஆண்டாளம்மா போன தடவை நடந்துகிட்ட மாதிரி என்கிட்ட ஏதாவது ஏடா கூடமா நடந்துகிட்டாங்கன்னு வெயி, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏங்க, ஆண்டாளம்மா உங்ககிட்ட கண்டிப்பா மரியாதையா தான் நடந்துக்குவாங்க. நீங்க தேவையில்லாம எதையும் யோசிக்காம சீக்கிரமா ரெடி ஆகுங்க.
உங்க செல்ல பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா இந்த கல்யாணத்தை இப்பவும் எப்படி நிறுத்தலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்காளோ. அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா இவ கல்யாணத்துக்கே வர வேணாம்னு சொல்லுங்க. ஆகாஷ் தாமா. ஸ்பீக்கர்ல போடு. சரி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, நாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் அம்மாவும் வந்தா எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம் ப்ரோ. ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ, அம்மாவும் நீங்களும் கிளம்பிட்டீங்களா இல்லையா? இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க 2 பேரும் இன்னும் கிளம்பலையா? ப்ரோ, டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலாம்ல. சரி, அம்மா பக்கத்துல இருந்தா போனை கொடுங்களேன், நானே பேசுறேன். அம்மா கேட்டுட்டு தான் இருக்காங்க ப்ரோ. ஓ அப்படியா? அம்மா. சொல்லு ஆகாஷ். என்னம்மா, இப்பவும் என் கல்யாணத்துக்கு வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆகாஷ். அப்புறம் ஏம்மா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? சரி, நான் வேணா கார் எடுத்துட்டு வந்து உங்க 2 பேரையும் பிக்கப் பண்ணிக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ப்ரோ. நீங்க கிளம்புங்க, நானும் அம்மாவும் நேரம் மண்டபத்துக்கு வந்துடுறேன். ப்ரோ, கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? வந்துருவோம் ப்ரோ. வந்துருவீங்கல்ல? ஆ சரி, வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓகே, மண்டபத்துல மீட் பண்ணலாம். பாய். இருந்தாலும் ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்குமா. சும்மா கிண்டல் பண்ணாத, பின்ன இருக்காதா? என்ன இருந்தாலும் ஆண்டாளம்மா வீட்டு சம்பந்தினா சும்மாவா? ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? அவங்க எல்லாம் இப்ப வந்துருவாங்க. உங்க வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்கல்ல? வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? என்னடி அழையா விருந்தாளியா வந்திருக்க? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, அப்புறம் எப்படி வந்த? நீங்க கூப்பிடல நான் என்ன, என் பையன் கூப்பிட்டான்ல. பையனா? யாரு சொல்ற? வேற யாரு? ஆகாஷ் தான். ஆகாஷும் என் பையன் மாதிரி தானே. அவன்தான் என்னையும் சித்துவையும் ரொம்ப வற்புறுத்தி வர சொன்னான். ஏன் நாங்க இங்க வந்தது உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கா? நீ தலைகீழா நின்னாலும் இந்த கல்யாணத்தை எதுவுமே பண்ண முடியாது. என்னடி அழையா விருந்தாளியா வந்திருக்க? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, அப்புறம் எப்படி வந்த? நீங்க கூப்பிடல நான் என்ன, என் பையன் கூப்பிட்டான்ல. பையனா? யாரு சொல்ற? வேற யாரு? ஆகாஷ் தான். ஆகாஷும் என் பையன் மாதிரி தானே. அவன்தான் என்னையும் சித்துவையும் ரொம்ப வற்புறுத்தி வர சொன்னான். ஏன் நாங்க இங்க வந்தது உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கா? எனக்கு என்னடி பயம்? போன தடவை அந்த தென்றலுக்கும் ஆகாஷுக்கும் நடக்கவிருந்த கல்யாணத்துல கூட நான் உன்னை நினைச்சு கொஞ்சம் குழப்பத்துலதான் இருந்தேன். எங்க உன்னால அந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு. ஆனா இந்த தடவை
எனக்கு அப்படி எந்த குழப்பமும் இல்ல. ஏன்னா நீ தலைகீழா நின்னாலும் இந்த கல்யாணத்தை எதுவுமே பண்ண முடியாது. நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அதையும் பார்க்கலாமா? பார்க்கலாண்டி. அத்தை, என்ன அத்தை, அந்த அம்மா அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு போறாங்க? அவங்க அப்படிதானே சொல்லுவாங்க. ஏன்னா போன தடவை நீ இந்த அம்மாவை பத்தி எதுவும் தெரியாம மாட்டிக்க பார்த்த. ஆனா இந்த தடவை நிலா இவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சேதான் மாட்டிக்க பாக்குறா. அந்த ஆணவத்துலதான் இந்த அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு போகுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில ஆகாஷ் நிலா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. எப்படியும் இந்த அம்மா கிட்ட இருந்து நம்ம நிலா வாழ்க்கைய காப்பாத்திடலாம். நானும் அந்த நம்பிக்கையில தான் அத்தை இருக்கேன். பிடிங்க. என்கிட்ட கொடுங்கம்மா. வெக்கமா இல்ல உனக்கு? முதல்ல நகையை திருப்பி கூட உங்களுக்கு. என்னங்க, உங்க 2 பேருக்கும் வேண்டாம்னா விட்டுருங்க, நாங்க போட்டுக்கிறோம். ஆமா, நாங்க போட்டுக்கிட்டு வரோம்மா. ஆமா, இங்க பாருங்க, அவளுக்கு போட்டு விட்டுருக்கேன். லக்ஷ்மி, இது பாருங்க, போட்டுக்கிட்டேன் பாருங்க. நல்லா இருக்குமா? அம்மா, நீங்க இவங்க கிட்ட எல்லாம் பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாமா. நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். எதுக்கும் வக்கு இல்லைனாலும் ரோஷத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. நிலா, பாத்தியா பாத்தியா, இப்ப கூட அந்த அம்மா அப்பாவை எப்படி எல்லாம் அவமானப்படுத்திட்டு இருக்காங்கன்னு. நீ அந்த குடும்பத்துக்கு மருமகளா போனோம் துடிக்கிறல்ல. இன்னும் உன்னோட முடிவு தப்புன்னு உனக்கு புரியல. அந்த அம்மா குடும்பத்துக்கு போய் எப்படிமா உன்னால நிம்மதியா வாழ முடியும்? பா விடுங்கப்பா, கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த பாட்டி எவ்வளவு ஆடணுமோ ஆடட்டும். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே அந்த பாட்டியை நான் ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். அப்புறம் பாருங்க, உங்களை அவமானப்படுத்தினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்ககிட்ட அந்த பாட்டியை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். மொத்தத்துல யாரு எப்படி அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போய் தான் ஆகணும் இல்ல? அதானே உனக்கு முக்கியம். வேற என்னடி முக்கியங்கிற? இப்ப எதுக்கு அவகிட்ட தொண கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அமைதியாவே இருக்க மாட்டியா? நீ வாயை மூடு, அவதான் எல்லாம் சொல்லிட்டாங்க. அவளே அதட்டுற நீ. ஏங்க, அவ பேசுறது சரியா இருக்கா? அவளே பதில். லக்ஷ்மி, என்னங்க? என்னாச்சுப்பா? அப்பா என்ன முதல்ல உட்காருங்க. அப்பா மெதுவா உட்காருங்க. ஏங்க கோவப்பட்டு பேசுறீங்க? ஏய், சீக்கிரமா கொண்டு வா தண்ணியா. அப்பா மாத்திரை. ஏன்பா அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸ்டா இருங்கப்பா. அம்மா வாமா, சீக்கிரம் என்ன ரெடி பண்ணுவா. ஐயோ, அழகா இருக்குடி. லட்சணமா இருக்க. சொல்லுங்க ஜோசியரே, என்ன விஷயம்? வீட்ல இருந்து நான் கல்யாணத்துக்கு கிளம்பும் போதே எனக்கு தப்பான சகுனம் எல்லாம் தெரிஞ்சுதுமா. என்ன சொல்றீங்க? ஆமாமா. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட கொடுத்த
நிலாவோட ஜாதக நோட்டையும் அதுக்கு சம்பந்தமான ஓலைச்சுவடியை எடுத்து நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தம்மா. அதுல என்ன ஒரு தப்பான தகவல் தெரிஞ்சதுமா. நாளைக்கு உங்க பேரன் ஆகாஷ் நிலா கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ள இங்க ஒரு மரண சம்பவம் நடக்க போகுதுமா. என் கணிப்பு எப்பவுமே தப்பாகாதுமா. நிச்சயமா